لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت أم أم أب ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الشفاعة حبلنا في القيامة مشفقا وعلنا إن ضاع يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنلم முகம் காணவே நாளும் மெழுகாய் கரைகிறேன் அடியேன் ஆசை தீரவே காட்சி தருவீர் முஸ்தபா லா இலாஹ இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ மாதவர் கரசாக மன்னர்க்கு மண்ணாக வந்த மகராஜனியே மாதவர் கரசாக மன்னர்க்கு மண்ணாக வந்த மகராஜனியே மண்டிசையும் விண்டிசையும் எண்டிசையும் நின்றசையும் வாஜனாம் போஜனியே ஆதினி மாஷூக்கு ரஹ்மானு நீயன காண மஹபூபு நீயே ஹக்கானியத்திலோர் சொக்குமிரு தந்து அருள் செய்ய வந்த நீயே வேதனி வேதாந்த வேதனி இணையாலும் வித்தகன் தானும் நீயே மெய்ஞான வீடு நீ வீட்டின் விளக்கு நீ விரிகதிர் சுடரும் நீயே நாதனி நவநாத சித்தனி முத்தனி நாதார்ந்த மூர்த்தி நீயே நற்குணம் குடிகொண்ட பாதுஷாவான குருநாதன் முஹியுத்தீனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரபில் முர்சலீன் وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد சர்வ புகழும் ஏகனான அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எம்பிரான் எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை தம் வாழ்வில் எடுத்து நடந்து இவ்வுலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெற்ற உத்தம சஹாபா பெருந்தகைகள் தாபிஈன்கள் தபுஅ தாபிஈன்கள் வலிமார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியபின் குறிப்பாக இவ்விடத்தின் கதாநாயகர் அல் ஆலிமுல் ஃபாதில் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லாஹ் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அருந்தவ புதல்வர் எம் உயிரிலும் மேலான என்னுடைய ஷேக் நாயகம் அபிஸைனைன் அப்துர் ரഊப் மிஸ்பாஹி அதாலல்லாஹு பகா அன்னவர்களை என் கண் முன் நிறுத்தியவனாக சங்கைக்குரிய உலமாக்களே, அல் ஜாமிஅத்து ரப்பானியா அரபு கலாபீட மாணவர்களே, சுன்னத்து வல் ஜமாஅத் வழிநடக்கக்கூடிய ஆன்மீக நண்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தை தெரிவித்தவனாக
புனிதமிக்க புகாரி ஷரீஃபின் 21ஆம் நாள் இரவிலே நாம் வீற்றிருக்கிறோம். தொடர்ந்து 20 நாட்களாக சங்கைக்குரிய உலமாக்களால் அன்று வாசிக்கப்பட்ட ஹதீஸிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொன்மொழிகளில் இருந்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. அதே வரிசையிலே இன்றும் வாசிக்கப்பட்ட ஹதீஸுகளிலிருந்து என்னால் முடிந்த அளவு, எனக்கு தெரிந்த அளவு இருக்கின்ற விளக்கங்களை உங்களுக்கு தரலாம் என நினைக்கிறேன். இன்றைய ஹதீஸிலே பெரும்பாலும் குர்ஆனுடைய விளக்கங்களே நிறைந்து காணப்பட்டன. அல்லாஹ்வுடைய சங்கையான பேச்சுக்களே இன்று அதிகம் காணப்படுகின்றன. இன்றைய ஹதீஸிலே முதலாவதாக கூறப்பட்டது சூரத்துல் ஃபாத்திஹா. உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய திறவுகோல் என்று வர்ணிக்கப்பட்ட சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஹதீஸ்கள் இன்று வாசிக்கப்பட்ட ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கின்றன. பொதுவாக நோக்கினால் இறைவனுடைய கலாம் அல் குர்ஆன் என்பது மிகவும் மேன்மையான ஒரு விடயம். அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட சங்கையான இறைவனுடைய பேச்சுக்கள் பொருந்திய விடயம்தான் அல் குர்ஆன் என்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு காலத்திற்கும், ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒவ்வொரு வேதங்களை இறக்கிக் கொண்டிருந்தான். முன்னைய நபிமார்களுக்கு ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒவ்வொரு வேதங்களை இறக்கி இருக்கிறான். அந்த வரிசையில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம்தான் அல் குர்ஆன். நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். என்றாலும் மீண்டும் அதை நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மனனம் செய்கின்ற நோக்கத்திலே சில விளக்கங்களை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறேன். அல் குர்ஆனை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற வேளையில் அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அன்னமா ஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அக்லாமுன் வல் பஹ்ரு யமுத்துஹு மின் பாதிஹி சபஅத்து அபுஹரின் மா நபிதத் கலிமாத்துல்லாஹி இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம். என்ன சொல்கிறான்? குர்ஆனுடைய விரிவுரை என்பது, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல முற்படுகின்றவர்கள் இந்த பூமியில் இருக்கின்ற அனைத்து மரங்களையும் பேனைகளாக, எழுதுகோள்களாக ஆக்கினாலும், இன்னும் நீண்ட கடல்கள் 7 கடல்களையும் மையாக மாற்றினாலும் இறைவனுடைய கலிமாவுக்குரிய விளக்கங்கள் தீர்ந்து போகாது, முடிவடைந்து விடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படியானால் இந்த உலகத்தில் எத்தனை அறிஞர்கள் தோன்றினாலும் இறைவனுடைய கலாமுக்கு விளக்கம் சொல்லி தீர்ந்து போகாது. ஒரு காலமும் இவர்களுடைய விளக்கம் முடிந்து விடாது. அப்படிப்பட்ட மகத்துவம் மிக்க இறைவனுடைய கலாம், அந்த கலாம், அதை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். இறைவனுடைய திருக்குர்ஆன் வசனங்களுடைய கண்ணியத்தை எமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அதனுடைய மகத்துவத்தை எமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்று வாசிக்கப்பட்ட ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு ஹதீஸ், அன் அபி சயீத் அன் சயீத் இப்னு அல்-முஅல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال كنت أصلي فدعاني النبي صلى الله عليه وسلم فلم أجبه قلت يا رسول الله إني كنت أصلي قال ألم يقل الله استجيبوا لله وللرسول إذا دعاكم ثم قال ألا أعلمك أعظم سورة في القرآن قبل أن تخرج من المسجد فأخذ بيدي فلما أردنا
أن نخرج قلت يا رسول الله إنك قلت لأعلمنك أعظم سورة من القرآن قال الحمد لله رب العالمين هي السبعة المثاني والقرآن العظيم الذي أوتيت. என்ன சொல்கிறார்கள்? அபீ ஸயீத் இப்னுல் முஅல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். சொல்கிறார்கள், குந்து உஸல்லி, நான் தொழுதவனாக இருந்தேன். ஃபதஆனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னை அழைத்தார்கள். ஃபலம் உஜிபுஹு, நான் அவர்களுடைய அழைப்புக்கு பதில் சொல்லவில்லை. நான் என்னுடைய தொழுகையை முடித்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து, குல்து யா ரசூலல்லாஹ், நாயகமே, இன்னி குந்து உஸல்லி, நீங்கள் என்னை அழைத்திருந்தீர்கள், உங்களுக்கு நான் தொழுதவனாக இருந்தேன், அந்த காரணத்தினால் உங்களுக்கு பதில் அளிக்க முடியாமல் போய்விட்டது என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாறி கேட்கின்றார்கள், அலம் யகுலில்லாஹ், உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹு தஆலா அறிவித்த விடயம் உங்களுக்கு தெரியாதா? இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களை அழைத்தால் உடனே நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். பின்னர் சொல்கிறார்கள், அலா, அறிந்து கொள்ளுங்கள், உஅல்லிமுக அஅஸம சூரத்தின் ஃபில் குர்ஆன், நான் உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? குர்ஆனுடைய சூரத்தில் இருந்து மிகப்பெரிய சங்கையுள்ள மேன்மையான ஒரு சூரத்தை உங்களுக்கு அறிவித்து தருவதற்காகத்தான் நான் உங்களை அழைத்தேன். நீங்கள் இந்த பள்ளியை விட்டு வெளியே சென்று விடுவதற்கு முன்னால் உங்களுக்கு நான் அதை அறிவித்து தருகிறேன் என்றவாறு ஸயீத் இப்னுல் முஅல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிடிக்கிறார்கள். ஃபலம்மா அரதுனா அன் நஹ்ருஜ, இவ்வாறு சொல்லிவிட்டு குர்ஆனுடைய மேன்மையான ஒரு சூரத்தை அறிவித்து தருகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னவர்கள் பள்ளியை விட்டு வெளியேறுவதற்கு ஆயத்தமாகிறார்கள். ஆயத்தமானவுடன் ஸயீத் இப்னுல் முஅல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாயகமே, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னக்க குல்த, நீங்க சொன்னீங்களே, லவ் அல்லி மன்னக அஅஸம சூரத்தின் மினல் குர்ஆன், குர்ஆனிலிருந்து மேன்மையான ஒரு சூரத்தை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று சொன்னீர்களே, நீங்கள் எங்களுக்கு சொல்லாமலேயே வெளியேறுகிறீர்களே என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிவித்து தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹிய சபஅத்துல் மசானி, அது 7 வசனங்கள் கொண்ட சூரா. வல் குர்ஆனுல் அஸீமுல் லதீ ஊதீதுஹு, நான் வழங்கப்பட்ட மேன்மையான குர்ஆனும் அதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்றார்கள். இந்த ஹதீஸில் ஆயிரக்கணக்கான விடயங்கள் உள்ளடக்கி கிடக்கின்றன. ஒவ்வொன்றாக விவரித்து சொன்னால் உங்களுக்கு இலேசாக புரிந்துவிடும். ஏன் அல்ஹம்துலில்லாஹ் என்ற சூரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மேன்மையான வலிமையான சூரத் என்று எதற்காக சொன்னார்கள் என்று இந்த விளக்கத்தை, இந்த ஹதீஸுக்குரிய விளக்கத்தை உங்களுக்கு சொன்னால் இலேசாக புரிந்து கொள்வீர்கள். அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றன. அந்த சூறாக்களில் பெரிய சூரா சூரத்துல் பக்ரா. அந்த சூறாவை எல்லாம் விட இன்னும் எத்தனையோ சூறாக்கள் இருக்கின்றன. 114 சூறாக்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற சூரத்தை எதற்காக அஸீமாக மேன்மையான
வலுப்பமாகிய சூரத்தாக எதற்காக சொன்னார்கள்? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவிலேதான் ஏகத்துவம் நிறைந்து வழிந்து காணப்படுகிறது. அல்ஹம்து சூரா ஆழ்கடல் போன்ற ஒரு விடயம். அனைவரும் அதில் நீந்தி முத்துக்கள் எடுத்து விட மாட்டார்கள். சிலர் கரையிலேயே நீச்சல் அடித்துவிட்டு சென்று விடுவார்கள். சில இமாம்கள், சில வலிமார்கள், இல்ஹாம் வழங்கப்பட்ட ஷேகுல் அக்பர் போன்ற நாதாக்கள் மாத்திரமே அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துடைய ஆழ் கடலில் இறங்கி ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதை ஒரு பிரம்மாண்டமாக வர்ணித்து காட்டக்கூடிய காரணமும் இதுதான். ஏகத்துவம் இந்த சூறாவிலே நிறைந்து காணப்படுகிறது. அதே போன்று இன்னொரு விடயம், ஹிய சபஅத்துல் மசானி, 7 வசனங்கள் கொண்ட சூரத்து என்றும் சொல்கிறார்கள். அல்ஹம்து சூரத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், பிஸ்மில்லாவோடு சேர்த்து 7 வசனங்கள் அதில் காணப்படும். 7 வசனங்கள் என்றும் எதற்காக சொல்லி இருக்கிறார்கள்? அதிலும் ஒரு காரணம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வல் குர்ஆனுல் அஸீமுல்லதி ஊதீதுஹு, நான் வழங்கப்பட்ட குர்ஆன், பாரிய மேன்மையான குர்ஆனும் இதுதான் என்று சொல்லி இருக்கிறார்கள். 114 சூறாக்களும் சேர்ந்ததுதான் குர்ஆன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் சூரத்தை மட்டும் அனைத்து குர்ஆனுக்கும் ஒப்பிடுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துடைய தாற்பயம் என்ன தெரியுமா? அந்த சூரத்திலேதான் குர்ஆன் முழுக்க, நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், குர்ஆனிலே மாறி மாறி 3 விடயங்கள் தான் வரும். ஒன்று என்ன? ஈமான், அகீதா சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இரண்டாவது என்ன? சட்டங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். மூன்றாவது வரலாறுகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஆனால் இந்த 3ம் ஒன்றரை கலந்ததுதான் அல்ஹம்துலில்லாஹ் சூரா. சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்வார்கள், குர்ஆனுடைய திறவுகோல் என்று சொல்வார்கள், உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய் என்று வர்ணிக்கப்பட்ட சூரா இதுதான். அப்படி என்னதான் இதில் புதந்தி கிடக்கிறது? சற்று சிந்தித்து பாருங்கள். குர்ஆன் முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துக்கு ஒப்பிடுகிறார்கள் என்றால் இதில் என்னதான் புதைந்து கிடக்கிறது? சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலேயே அணுகுண்டை தூக்கி போட்டது போல ஒரு விடயத்தை சொல்லி வைக்கிறார். இதுதான் தௌஹீத், இதுதான் ஏகத்துவம், இதை மிஞ்சியது எதுவுமே கிடையாது என்பதற்காக அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலேயே ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகிறான். அது என்ன? பிஸ்மில்லா எடுத்து பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் சூரத்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தாருடைய ரப்பாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். புகழ்கள் அனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். இதில் அப்படி என்ன தௌஹீத் ஏகத்துவம் இருக்குது என்று நீங்கள் சிந்திக்கலாம். இந்த அல்லாஹ்வுடைய கலாம் என்பது வெறுமனே மேலோட்டமாக விளங்கினால் அது புரியாது. கொஞ்சம் உள்நீச்சல் அடிக்க வேண்டும். நாம் இப்போது உள்நீச்சல் அடிக்க செல்வோம். உங்களுடைய சிந்தனைக்கு இதனை எடுத்து பாருங்கள். எல்லா புகழ்களும் அல்லாஹ்வுக்கு என்றால் இன்று நம்முடைய சாதாரண வாழ்க்கையிலேயே எத்தனையோ புகழ்களை நாங்கள் புகழ்கிறோம். கணவன் மனைவியை புகழ்கிறான், தாய் பிள்ளையை புகழ்கிறது, பிள்ளை தாயை புகழ்கிறான். இப்படி மாறி மாறி அனைத்து புகழ்களும் இன்று நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே பாவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்வது என்ன? எல்லா புகழ்களும் இறைவனுக்குத்தான் என்று சொல்கிறான். புகழ்கள் 4 வகைப்படும். என்னென்ன? முதலாவது அடியான் அல்லாஹுவை புகழ்வது. இரண்டாவது அல்லாஹ் அடியானை புகழ்வது. மூன்றாவது அல்லாஹ்
அல்லாஹ்வை புகழ்வது, நான்காவது அடியானை புகழ்வது. இந்த அல்ஹம்துலில்லாஹ் சூரத்திலே இந்த 4 புகழ்களையும் உள்ளடக்கித்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அனைத்து புகழ்களும் அல்லாஹுக்குத்தான் என்று சொல்கிறான். இன்று பாருங்கள், நாம் மஜ்லிஸ்களிலே வலிமாரை புகழ்கிறோம், யதார்த்தத்தில் அது அல்லாஹ்வைத்தான் புகழ்கிறோம். இன்று மேடைகளிலே அரசியல்வாதிகளை புகழ்கிறோம், பாடசாலைகளில் அதிபர்களை புகழ்கிறோம். இப்படி புகழ்கின்ற அனைத்தும் அல்லாஹ்வைத்தான் புகழ்கிறோம். யதார்த்தத்தில் அவன் இல்லாத ஒன்றும் இல்லை என்பதை ஈமான் கொள்வதென்றால் இந்த வசனம் மிகவும் ஒரு துல்லியமான ஒரு வசனம். யதார்த்தத்தில் எல்லா புகழ்களும் இறைவனுக்குத்தான் சொந்தம் என்பதே இறுதியில் முடிவாக வரும். இன்று நாம் புகழ்வது எல்லாம், இன்று நாம் புகழ்கின்ற அனைத்து புகழ்கள் எல்லாம் இறைவனையே யதார்த்தத்தில் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காகவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை வலிமையுள்ள சூரா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று அந்த சூரத்திலே இன்னும் எடுத்து பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். 4வது வசனத்திலே இறைவன் சொல்கிறான், இய்யாக நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இன்று அவ்வாறா நாம் செய்கிறோம்? இன்று எத்தனையோ உதவிகளை நாம் சிருஷ்டிகளிடத்திலே தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிருஷ்டி கர்த்தாவிடத்திலே தான் சில உதவிகளை தேடுகிறோம். உதவிகளும் மாறி மாறி இறைவனிடத்திலும் சிருஷ்டிகளிடத்திலும் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், புகழ்கள் அனைத்தும் இறைவனுக்கு சொந்தம், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்றும் சொல்கிறான். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நாம் உதவி தேடுகிறோம். பிள்ளை தாயிடத்திலே உதவி தேடுகிறது, ஒரு நோயாளி வைத்தியரிடத்திலே உதவி தேடுகிறான். இந்த நோயை நீங்கள் தான் குணப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறான். ஒரு கடன், ஒரு ஏழை ஒரு பணக்காரனிடத்திலே கடனாக உதவி கோருகிறான். இந்த உதவிகள் அனைத்தும் யதார்த்தத்திலே அல்லாஹ்விடத்திலே தான் நாம் கேட்கிறோம். இதுதான் ஏகத்துவம். அல்லாஹ் அல்லாத எதுவும் இல்லை என்று ஈமான் கொண்டதால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சூரத்துக்கு இப்படி ஒரு பெயரை கொடுத்து இதை மக்களுக்கு எச்சரித்து காட்டியிருக்கிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தத்துவங்கள் ஏராளம் ஏராளம் இருக்கின்றன. இன்னும் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி அல்லாஹ் ஹதீதுல் குதிசியிலே சொல்கிறான், கஸம்துல் ஃபாத்திஹத பைனி வ பைன அப்தி. ஃபாத்திஹா சூரத்தை நான் பங்கு வைத்திருக்கிறேன், பைனி வ பைன அப்தி, எனக்கு ஒரு பங்கு, என்னுடைய அடியானுக்கு ஒரு பங்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹதீதுல் குதிசியிலே இடம்பெற்றிருக்கிறது. ஏன் அல்லாஹு தஆலா இவ்வாறு சொல்கிறான் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஒரு நாளைக்கு 17 ரக்காத்துகளிலும் கட்டாயம் ஓதியே ஆக வேண்டும். ஒரு நாளைக்கு ஃபர்லான தொழுகைகள் 17லும் கட்டாயம் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அந்த தொழுகை பாத்திலாகிவிடும். இந்த சிருஷ்டி இறைவனை மறந்து கிடப்பதால் அந்த இறைவனை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா தொழுகையில் கூட 17 தரம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு வைத்திருக்கிறான். சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய பங்கு, எனக்கு ஒரு பங்கு, என்னுடைய அடியானுக்கு ஒரு பங்கு என்பது என்ன? 7 வசனங்களை அல்லாஹ் 2ஆக பிரித்து காட்டுகிறான். ஒவ்வொன்றாக சிந்தித்து பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழ்களும் இறைவனுக்கு. இது இறைவன் ஓதினால் பொருத்தமாகத்தான் இருக்கும்.
இறைவனுடைய வாக்கு சரியாகத்தான் இருக்கும். குர்ஆன் என்பது என்ன? இறைவனுடைய கலாம். எல்லா வசனங்களும் அல்லாஹ் சொன்ன வசனமாகத்தான் இருக்க வேண்டும். இன்று நாம் தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். ஓதிக்கொண்டு வரும்போது கர்த்தன் ஓதிக்கொண்டு வந்த கர்த்தன் இடையிலே சிருஷ்டிக்கு மாறுகிறான். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் பங்கு வைக்கிறான். அடியானுக்கு ஒரு பங்கு, அரசனுக்கு ஒரு பங்காக பிரிக்கிறான். பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். இது அல்லாஹுக்கு பொருத்தமான விடயம். அவன் சொல்வதற்கும் இது ஏதுவான ஒரு விடயம். அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். இதுவும் சரிதான். அல்லாஹ் ஓதுவதற்கு பொருத்தமான ஒரு விடயம்தான். மாலிக் யௌமித்தீன், இறுதி நாளின் மாலிக், மன்னர், அரசன், இறுதி நாளுக்குரிய தீர்ப்பு வழங்கக்கூடிய அரசன். இதுவும் அல்லாஹுடைய வஜூதுக்கு பொருத்தமான ஒரு விடயம்தான். இந்த மூன்றையும் அல்லாஹ் தன்னுடைய பங்காக பிரித்துக் கொள்கிறான். பின்னால் வரக்கூடிய மற்ற வசனங்களை அல்லாஹு தஆலா அபதுக்கு பிரித்து விட்டான். எப்படி? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தாயீன். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லிக் கொண்டு வருகின்ற போது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தாயீன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்கிறான். அல்லாஹ் யாரை வணங்க வேண்டும்? அல்லாஹ் யாரிடத்திலே உதவி தேட வேண்டும்? அவனுக்கு அவசியமா? கிடையாது. அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லிக் கொண்டு வருகின்ற போது தன்னை பற்றித்தானே சொல்ல வேண்டும். ஏன் இடையிலே தன்னுடைய அபுதுக்கு அதை மாற்றுகிறான் தெரியுமா? இங்கேதான் ஏகத்துவத்தை திட்ட தெளிவாக எடுத்துரைக்கிறான். அபுது வேறு, இறைவன் வேறு என்பதல்ல. அபுதும் இறைவனும் ஒன்றாக கலந்ததுதான். எல்லாமே இறைவன் தான் என்பதை, ஏகத்துவத்தை நிரூபித்து காட்டுவதற்காகவே அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை எமக்கு அருளாக அனுப்பி வைத்திருக்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையிலே எங்களை வழிகாட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ நிஅமத்து செய்த அவர்களுடைய பாதையை, கைரில் மஅலூபி அலைஹிம் வலல்லாலீன், வழிகட்ட வழி தவறிய அவர்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டிவிடாதே. இப்படி அல்லாஹு தஆலா இரண்டு பங்குகளாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பிரித்து, முன்னால் உள்ள 3 வசனங்களையும் அல்லாஹ் பிரித்துக் கொண்டான், பின்னால் உள்ள 3ஐயும் தன்னுடைய அடியானுக்கு அனுப்பி வைத்து விட்டான். அதை இந்த வசனங்களின் மூலம் ஏகத்துவத்தை மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றான். சூரத்துல் ஃபாத்திஹா என்பது வெறுமனே நாம் அதை ஓதிக்கொண்டு செல்லாமல் அதனுடைய அர்த்தங்களை உள்ளார்த்தமாக அதனுடைய அர்த்தங்களை அப்படியே சிந்தனை செய்த வண்ணம் ஓதிக்கொண்டே செல்ல வேண்டும். இன்று நாம் தொழுகையிலே மிகவும் அவசரமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொண்டே சென்று தொழுகையை முடித்து விடுகிறோம். அதை பற்றி சிந்திப்பது கிடையாது. இப்படியான சில விஷயங்களை வைத்து அல்லாஹு தஆலாவுடைய வசனங்களை சிந்தித்து சிந்தித்து சென்றால் ஒரு காலமுமே அதற்கு முடிவு வராது. அது பெருங்கடல். அதிலே அல்ல குறைந்து கொண்டே செல்லாது. அல்லாஹுடைய வசனங்களை நாம் சிந்தித்தவர்களாக இருக்க வேண்டும். இன்று நான் உங்களுடைய சிந்தனைக்கு 2 விடயங்களை சொல்லி இருக்கிறேன். அவற்றை சிந்தித்து பாருங்கள். ஏன் எல்லா புகழ்களும் இறைவனுக்கு என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்? ஏன் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று இறைவன் ஏன் சொல்லி இருக்கிறான் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அதே போன்றுதான் குர்ஆனுடைய விளக்கங்களுக்கு விரிவுரை எழுதுவது பற்றி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்கிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கின்ற அந்த பே முதலாவது இருக்கின்றதே, அந்த பேக்கு விளக்கம் சொன்னால் 70 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய பொதிகளை அந்த பேக்கு மட்டுமே விளக்கம் எழுத முடியும் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள்.
இப்படி இறைவனுடைய கலாம் அது மிகவும் சங்கையான ஒரு கலாம். அந்த கலாமை நாம் சிந்தித்தவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே நாம் ஓதிக்கொண்டு மட்டும் செல்லாமல் அதனுடைய அர்த்தங்களை இறைவன் சொல்லி இருக்கின்ற ஏகத்துவ கருத்துக்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி, சூரத்துல் ஃபாத்திஹா என்பது வெறுமனே ஏகத்துவத்திற்கு மட்டுமல்லாமல் வணக்கங்களுக்கு மட்டுமல்லாமல் அது ஒரு மருந்தாகவும் பாவிக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய காலத்திலேயே அது மருந்தாக பாவிக்கப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடனேயே வாழ்ந்தும் இருக்கிறார்கள். இன்று நாம் அவ்வாறா இருக்கிறோம்? இன்றைய காலம் ஃபாத்திஹா கூட பித்அத் என்று சொல்லக்கூடிய காலம். ஃபாத்திஹா ஓதுவது கூட பெருமானார் செய்யாத நடைமுறை என்று சொல்லக்கூடிய காலம். இவர்கள் ஃபாத்திஹா என்று பழிப்பது, அவர்கள் பித்அத்தை மட்டும் பழிக்கவில்லை, இறைவனுடைய கலாமையே பழிக்கிறார்கள். இன்று பாருங்கள், ஃபாத்திஹா ஓதுவது பித்அத், ஹத்முல் குர்ஆன் ஓதுவது பித்அத், அதை கொண்டு வைத்தியம் செய்வது பித்அத் என்று வஹாபிகள் இன்று எம்முடைய பிரச்சாரத்திற்கு எப்படியாவது எம்முடைய வணக்க வழிபாடுகளை நிறுத்த வேண்டும் என்று வஹாபிகள் கங்கணம் கட்டிக் கொண்டு திரிகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய காலத்திலேயே ஃபாத்திஹா சூரத்தை கொண்டு சஹாபாக்கள் வைத்தியம் செய்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸும் இன்று புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கிறது. அன் அபீ ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரி 5007வது ஹதீஸிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. சொல்கிறார்கள், குன்னா ஃபீ மஸீரின் லனா ஃபனஸல்னா, நாங்கள் ஒரு பிரயாணத்திலே இருந்தோம், கொஞ்சம் இளைப்பாறுவதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்திலே நாங்கள் இறங்கினோம். சஹாபாக்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய களைப்பை போக்குவதற்காக ஓரிடத்திலே தங்குவதற்கு முடிவு செய்கிறார்கள். அப்போது ஃபஜாஅத் ஜாரியா, ஒரு பெண் வருகிறாள். வந்து சொல்கிறாள், இன்ன சய்யிதல் ஹய்யி சலீமுன், எங்களுடைய தலைவனை, எங்களுடைய கூட்டத்தின் தலைவனை தேள் கொட்டிவிட்டது, அவன் வேதனையால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான். வஇன்ன நஃபரனா கைபுன், எங்களுடன் இருந்த ஆட்களையும் காணவில்லை, அவர்களும் மறைந்து விட்டார்கள். ஃபஹல் மின்கும் ராகின், உங்களிலே யாராவது மந்திரம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா என்று அந்த பெண்மணி சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார். இந்த விடயத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த காலத்திலேயே மந்திரம் செய்வது, மந்திரிப்பது இருந்துதான் வந்திருக்கிறது. இன்று மாத்திரம் அது இருக்கவில்லை, அந்த காலத்திலும் மந்திரம் செய்யக்கூடியவர்கள் இருந்துதான் இருக்கிறார்கள். அதனால் தான் அந்த சஹாபாக்களை பார்த்து, உங்களில் மந்திரிக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறார்களா என்று கேட்கிறார். ஃபகாம மஅஹா ரஜுலுன், அப்போது மா குன்னா நஅபுஹு பிருக்யத்தின், அப்போது ஒருவர் எழுந்தார். ஒரு சஹாபாக்களில் இருந்து ஒரு மனிதர் எழுகிறார், மா குன்னா நஅபுஹு பிருக்யத்தின், நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை அவருக்கு மந்திரம் தெரியும் என்று. உடனே அந்த சஹாபி எழுந்து, எனக்கு மந்திரம் தெரியும், நான் மந்திரிப்பேன் என்று அந்த பெண்மணியோடு அந்த சஹாபி செல்கிறார்கள். ஃபரகாஹு ஃபபரா, உடனே அந்த தலைவனுக்கு, அந்த கூட்டத்தின் தலைவனுக்கு மந்திரிக்கின்றார்கள், ஓதி பார்க்கின்றார்கள். இன்று நாம் சொல்கிறோமே ஓதி பார்த்தல் என்பது, அதைத்தான் இந்த சஹாபியும் செய்கிறார்கள். ஃபரகாஹு ஃபபரா, ஓதி பார்த்தவுடன் உடனே அவ்விடத்திலேயே அந்த தேள் கொட்டிய நோய் அந்த தலைவனை விட்டும் நீங்கிவிட்டது. அவன் குணமடைந்து விட்டான். உடனே அமரலஹு பிஸலாதீன ஷாத்தன், சந்தோஷம் அவனுக்கு பொறுக்கவில்லை. உடனே 30 ஆடுகளை அப்படியே பட்டியோடு அந்த சஹாபிக்கு கொடுத்து அனுப்புகிறார் அந்த அரசன். வஸகானா லபனன், இன்னும் குடிப்பதற்கு பாலும் கொடுத்து அனுப்புகிறார். ஃபலம்மா ரஜஅ,
இவர் மந்திரம் எல்லாம் பண்ணி இந்த சஹாபி அந்த கூட்டத்தோட வந்து சேர்ந்துட்டாங்க. சேர்ந்தவுடன் அந்த சஹாபி இடத்திலே நாங்கள் கேட்டோம். யார்? அபீ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த சஹாபி யார் என்று இங்கே வரவில்லை. நான் நினைக்கிறேன் அது வேறு ஹதீதுகளில் அந்த மந்திரம் பார்த்த சஹாபி யார் என்று வரும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இன்று இடம்பெற்ற ஹதீதில் அந்த சஹாபியுடைய பெயர் இடம்பெறவில்லை. அந்த சஹாபி இடத்திலே நாங்கள் கேட்டோம், அகுந்த துஹ்சினு ருக்யா, உங்களுக்கு அழகாக மந்திரிக்க தெரியுமோ? நீங்கள் மந்திரம் படித்தவரா? மந்திரம் தெரிந்தவரா? அவ் குந்த தர்கி, உங்களுக்கு மந்திரிப்பது ஊதி பார்ப்பது உங்களுக்கு தெரியுமா என்று அந்த சஹாபாக்கள் அவரிடத்திலே அந்த சஹாபியிடத்திலே கேட்கிறார்கள். கால, அந்த சஹாபி சொல்கிறார்கள், லா, எனக்கு மந்திரிக்க தெரியாது. மா ரகைத்து இல்லா பி உம்மில் கிதாப், நான் எதை கொண்டு மந்திரித்தேன் தெரியுமா? மந்திரம் என்றால் இன்று சாமி பூசாரிமார் செய்கின்ற மந்திரம் அல்ல. இன்று எத்தனையோ மந்திரங்கள் ஓதுகிறார்களே கோயில்களில், அந்த மந்திரம் அல்ல. இந்த சஹாபி எதனை கொண்டு மந்திரித்தார்கள்? மா ரகைத்து இல்லா பி உம்மில் கிதாப், உம்முல் கிதாப் என்று சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் சூரத்தை கொண்டுதான் மந்திரித்தார்கள். இன்று அது ஒரு பெரிய விடயமா? 7 வசனங்களை ஓதி ஒரு மனிதருக்கு ஊதி பார்ப்பது ஒரு 2 செகண்ட்களில் செய்யக்கூடிய விஷயம். 3 செகண்ட்களில் ஓதி முடிக்கலாம், அல்லது 2 செகண்ட்களில் ஓதி முடிக்கலாம். அந்த 7 வசனங்களை கொண்டுதான் அந்த சஹாபி அந்த அரசனுக்கு, அந்த தலைவனுக்கு ஊதி பார்த்தார்கள். உடனே குணமடைந்து விட்டான். அல்லாஹ்வுடைய ஆயத்தினுடைய பவரை பாருங்கள். குல்னா, அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், சரி நீங்கள் மந்திரம் செய்து விட்டீர்கள், லா துஹஜிசு ஷையன் ஹத்தா நாத்திய அவ் நஸ்அல் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஆடு கொண்டு வந்திருக்கிறீங்க, இந்த ஆட்டை என்ன செய்வது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சென்று இதற்குரிய தீர்வை கேட்கும் வரைக்கும் நாம் இதை ஒன்றும் செய்யாமல் அப்படியே வைப்போம். மந்திரம் செய்வது கூடுமா கூடாதா என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சென்று ஆராய்ச்சி செய்வதற்காக சஹாபாக்கள் இந்த ஆட்டை அப்படியே வைக்கவில்லை. ஒருவர் அன்பளிப்பாக திடீரென்று 30 ஆடுகளை தந்துவிட்டால், நாங்கள் கூட்டமாக சென்றிருக்கிறோம், இதை எப்படி பங்கிடுவது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே சென்று ஆலோசனை கேட்பதற்காகத்தான் இந்த சஹாபாக்கள் இவ்வாறு சொல்கிறார்கள். நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே சென்று இந்த ஆட்டுப்பட்டிகளை என்ன செய்வது என்பது நாம் தீர்மானிப்போம். இன்று உலமாக்கள் தங்களுடைய வீடுகளிலே மௌலூதுகள், குர்ஆன்களை ஓதினால் இன்று நாம் அன்பளிப்புகள் கொடுக்கின்றோமே இந்த அடிப்படையிலேதான். இந்த அன்பளிப்பை கூடாது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஆட்டு பட்டிகளையும் வாங்குவதற்கு, சாப்பிடுவதற்கு மறுத்திருப்பார்கள். ஆனால் மறுக்கவில்லை. பின்னாலே இந்த ஹதீஸ் தொடர்கிறது. ஃபலம்மா கதிம்னல் மதீனத கர்னாஹு லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் மதீனாவுக்கு திரும்பியவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் இந்த விடயத்தை பற்றி நாங்கள் சொன்னோம். இவ்வாறு ஒரு தலைவனுக்கு தேள் கொட்டி விட்டது, ஒரு விஷஜந்து தீண்டி விட்டது. உடனே நான் சென்று சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அந்த அரசனுக்கு, அந்த தலைவனுக்கு நான் ஓதி பார்த்தேன், மந்திரித்தேன். உடனே அவன் சுகம் பெற்று விட்டான். அவன் எனக்கு அன்பளிப்புகளாக 30 ஆடுகளை தந்து அனுப்பியிருக்கிறான், குடிப்பதற்கு பாலும் கொடுத்து அனுப்பியிருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே இந்த விடயத்தை சொன்னபோது உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவ்வாறு பாருங்கள், இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்தால் தான் செய்வோம், அவர்கள் சொன்னால் தான் செய்வோம் என்று பீரிட்டு கத்தக்கூடியவர்கள் இந்த ஹதீஸையும் சற்று சிந்தனைக்கு எடுத்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை மந்திரம் என்று இதற்கு முதல் அறிவித்துக் கொடுக்கவில்லை.
அவர்கள் சொல்லவில்லை சூரத்துல் ஃபாத்திஹா மந்திரம், இந்த மந்திரத்தை கொண்டு, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு நீங்கள் மந்திரியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி அறிவித்துக் கொடுக்கவில்லை. சஹாபாக்கள் தாங்களே அதை முடிவெடுத்து அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு மந்திரிக்கின்றார்கள். மந்திரித்ததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அதை அந்த சஹாபியை அந்த குர்ஆனுடைய வசனத்தை எப்படி உண்மையாக்குகின்றார்கள் என்று பாருங்கள். வமா கான யுதிரிஹி அன்னஹா ருக்கியா, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா மந்திரம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். எப்படி? அவர்கள் அறிவித்துக் கொடுக்காத ஒரு விடயத்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்யாத ஒரு விடயத்தை இந்த சஹாபி செய்துவிட்டு வந்து 30 ஆடுகளுடன் வந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், யக்ஸிமு வத்ரிபு லி பிஷஹமின், ஆட்டை கொண்டு வந்துட்டீங்க, எனக்கும் அதுல ஒரு பங்கத்தாங்க என்று பெருமானார் கேட்கிறார்கள். எப்படி இருக்கும்? இன்று இதை ஏற்றுக்கொள்வார்களா? இதுவெல்லாம் பித்அத் என்று சொல்கிறார்கள். இது புகாரியிலே இடம்பெற்ற ஹதீஸ். ஏளனமாக பேசுகிறார்கள். குர்ஆனை ஓதிவிட்டு கூலி வாங்குவதை ஏளனமாக பேசுகிறார்கள். மௌலூதுகள் ஓதுவதை ஏளனமாக பேசுகிறார்கள். ஆனால் இந்த சஹாபி செய்கின்ற விடயத்தை பெருமானார் அனுமதி அளித்ததுடன் அவர்களும் ஒரு பங்கை வாங்கி இருக்கிறார்கள் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எம்முடைய மார்க்கம் வெறுமனே இபாதத்துக்களோடு நின்றுவிடக்கூடிய மார்க்கம் அல்ல, வெறுமனே கட்டுக்கதைகளோடு நின்றுவிடக்கூடிய மார்க்கம் அல்ல, சம்பிரதாய பூர்வமான ஒரு மார்க்கம். இதை கொண்டு இப்படி செய்தால் சுகம் கிடைக்கும் என்பதை உணரக்கூடிய மார்க்கம், தங்கள் வாழ்விலேயே அதை உணர வைக்கக்கூடிய மார்க்கம். வெறுமனே தங்களுடைய சுய புத்தியை வைத்து மட்டும் இந்த இஸ்லாத்தை விளங்கிவிட முடியாது. இன்று அதற்குத்தான் எத்தனிக்கிறார்கள். தங்களுடைய சுய புத்திகளுக்கு கேள்விகள் கேட்கிறார்கள். குர்ஆனை கொண்டு எப்படி மந்திரிப்பது, அது ஹராமான விடயம், இப்படியெல்லாம் பிரச்சாரம் நடக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மந்திரம் செய்வது கூடும், அது குர்ஆன் வசனங்களை கொண்டு ஆகுமாக்கப்பட்ட வழியிலே மந்திரம் செய்யலாம் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் எமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். சகோதரர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், சூரத்துல் ஃபாத்திஹா என்பது அன்றாடம் எம்முடைய வாழ்க்கையிலே புழக்கமாக உள்ள ஒரு விஷயம். இதை நாம் ஆராய்வது கிடையாது, சிந்திப்பது கிடையாது. ஆனால் இனி மேலாவது இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒரு மருந்தாக, ஒரு ஏகத்துவத்திற்கு வித்தாக சிந்தனையிலே எடுத்து பாருங்கள். இன்னும் திருக்குர்ஆனுடைய வசனங்கள், ஒவ்வொரு வசனங்களும் இந்த உலகம் முடிந்து எத்தனை பிறவிகள் வந்தாலும் மாறுபடாத ஒரு வசனம். இறைவனுடைய கலாம் ஒரு காலமும் பொய்க்காது. இன்று அது நமக்கு விளங்காமல் போனாலும் பின்னொரு காலத்திலே அதை இறைவன் நிரூபித்து காட்டுவான் இந்த உலகத்தில். இன்று எத்தனையோ விடயங்கள், முன்னைய காலத்திலே நடந்த விடயங்களை இன்று விஞ்ஞானம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனையோ வருடங்கள் பின்னால் சென்றால் இன்னும் எத்தனையோ விடயங்களை விஞ்ஞானம் இறைவனுடைய சொல்லை, குர்ஆனுடைய வசனத்தை நிரூபித்து காட்டிக் கொண்டே இருக்கும். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடைய சிறிய சிறிய சூறாக்கள் எமக்கு படிப்பினையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா இதில் ஒன்று. அடுத்தது இன்று வாசிக்கப்பட்ட ஹதீஸிலே இடம்பெற்றதுதான் சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத். இந்த சூரத்தை எடுத்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மகத்துவத்தை எடுத்துச் சொல்கிறார்கள். எப்படி? புகாரியிலே 5013வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அன் அபீ ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்ன ரஜுலன் சமிஅ ரஜுலன் யக்ரஉ குல் ஹுவல்லாஹு அஹதுன் யுரத்திதுஹா. ஒருவர் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்தை திருப்ப திருப்ப ஓதிக்கொண்டே இருந்ததை ஒரு மனிதர் கேட்கிறார். அந்த மனிதர் கேட்டு
ஃபலம்மா அஸ்பஹ ஜாஅ இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலையில் விடிந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்திலே சென்று இந்த விஷயத்தை, அதாவது ஒரு மனிதர் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருக்கின்றார் என்ற விடயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய சபைக்கு எடுத்து வைக்கிறார்கள். وكأن الرجل يتقالها, அந்த மனிதர் கேட்ட விதத்தை பார்க்கின்ற போது அவர் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்தை இவர் திருப்பி திருப்பி ஓதுவது தேவையில்லாத விடயம், சாதாரண ஒரு விடயம் என்ற பாணியிலேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார். பெருமானார் அவர்கள் முக்காலமும் அறிந்தவர்கள் அல்லவா, அவருடைய கேள்வியை வைத்தே அவருக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அவருடைய கேள்வி சாதாரணமாக குல் ஹுவல்லாஹு சூரத்தை சாதாரணமாக நினைத்த அவருடைய கேள்விக்கு எப்படி பதில் கொடுக்கிறார்கள். وقال رسول الله صلى الله عليه وسلم والذي نفسي بيده انها لا تعدل ثلث القرآن, இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இப்படி பெருமானார் செல்ல தேவையில்லை, இவ்வாறு அவர்கள் கூறியிருக்க தேவையில்லை. அவர்கள் சொல்கிறார்கள் லா தஅதீலு சுலுஸல் குர்ஆன், குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பங்குக்கு குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்து ஈடாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஏன் குர்ஆனுடைய வசனங்கள் ஒரு காலமும் பொய்யாகாது. அதை சிந்தித்து சிந்தித்து சென்றால் பெருமானாருடைய ஹதீதுகள் குர்ஆனுடைய வசனங்களை இன்னும் வலிமையாக்கக்கூடிய வகையிலேயே அமைந்திருக்கும். இந்த ஹதீதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஏன் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுலுதுல் குர்ஆன், குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பங்கு என்று ஏன் அதை வர்ணிக்கிறார்கள்? சமீபத்தில் கூட சங்கைக்குரிய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அவர்கள் இந்த ஹதீதுக்குரிய விளக்கத்தை சொன்னார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்து என்பது 3 தரம் அதை ஓதினால் குர்ஆனை முழுமையாக ஓதின சவாபு கிடைக்கும் என்பது அர்த்தமல்ல. குல் ஹுவல்லாஹு சூரத்து என்பது அது 3இல் ஒரு பங்கு என்றால் ஏன் தெரியுமா? குர்ஆனிலே 3 விடயங்கள் தான் மாறி மாறி வரும். நான் முன்னாடியே சொல்லி இருக்கிறேன். முதலாவது ஏகத்துவம் வரும், இரண்டாவது வரலாறு வரும், மூன்றாவது சட்டங்கள் வரும். குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்தை ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் முழுக்க முழுக்க ஏகத்துவம் தான் அதில் சொல்லப்பட்டிருக்கும். ஏகத்துவம் குர்ஆனில் 3இல் ஒரு பகுதியாக இருப்பதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் இஹ்லாஸை குர்ஆனில் 3இல் ஒரு பகுதி என்று வர்ணித்து இருக்கிறார்கள். அந்த வசனங்களை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய அனைத்து வர்ணனைகளும் அந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்திலே தான் தங்கி இருக்கிறது. ஈமானோடு சம்பந்தப்பட்ட விடயம், அகீதாவோடு சம்பந்தப்பட்ட விடயம். குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஏகன் என்று சொல்லுங்கள். இதனை விளக்கிக் கொண்டு சென்றால் நேரம் நின்றுவிடும். இன்ஷா அல்லாஹ் பிரிதொரு சந்தர்ப்பத்தில் இந்த குல் ஹுவல்லாஹுடைய அஹதுடைய சூரத்துக்கு விளக்கம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் குல் ஹுவல்லாஹு அஹதினுடைய சூரத்தினுடைய ஏகத்துவ தன்மையை எடுத்து காட்டியதன் காரணம் வெறுமனே குல் ஹுவல்லாஹு அஹத் சூரத்து என்பது சாதாரண ஒரு சூரத் அல்ல என்பதை இந்த ஹதீஸின் மூலம் எமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார்கள். இதற்குரிய விளக்கங்கள் ஷேகுனா மிஸ்பாஹி அன்னவர்களால் பல தரம் இந்த பள்ளிவாயலிலே சொல்லி இருக்கிறார்கள். அது தவிர இந்த காலத்திற்கு பொருத்தமான ஒரு ஹதீதும் இன்று புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கிறது. அதையும் கூறி முடித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறேன். என்ன, இன்று சுன்னத்து வல் ஜமாஅத்து கொள்கை மண்ணோடு மண்ணாக ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக
ஷைத்தானுடைய கொம்புகள் போன்று இன்று வஹாபிகள் உருவெடுத்து கத்தித் திரிகிறார்கள். அவருடைய பேச்சுக்களை எடுத்து பாருங்கள், மதியை கலங்க வைக்கக்கூடியது போன்று இருக்கும். அவர்களுடைய நடை உடைகளை எடுத்து பாருங்கள், ஏதோ அல்லாமத்துல் குல்லி போன்றும். இவர்கள்தான் இபாதத்திலே இமய மலை போன்று இருப்பவர்கள் போன்று எமக்கு தோன்றும். ஆனால் இவர்களை கண்டு ஏமாந்து விடக் கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்று வாசிக்கப்பட்ட ஹதீஸிலே தெளிவாக எடுத்துரைத்து விட்டார்கள். இவர்கள் பொய்யர்கள், இவர்கள் வழிகேடர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலேயே நிரூபித்து காட்டிவிட்டார்கள், சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்கு என்றைக்குமே பொய்யாகாது. இன்று வாசிக்கப்பட்ட ஹதீஸ் ஒரு ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. علي رضي الله تعالى قال علي رضي الله تعالى عنه அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்து காட்டியிருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். யதி ஃபி ஆகிரிஸ் ஸமானி கௌமுன், பிற்காலத்திலே ஒரு கூட்டம் வருவார்கள். ஹுதசாவுல் அஸ்னான், வயதிலே மிக குறைந்த இளைஞர்களாக இருப்பார்கள். சுபஹாவுல் அஹ்லாம், புத்தி பேதலித்தவர்களாக இருப்பார்கள். யகூலூன மின் கைரி கௌலில் வரியா, அவர்களுடைய வார்த்தைகளுடைய நடைகள் மிக சிறந்த சொற்களை கொண்டு அவர்கள் பேசுவார்கள், நன்றாக பேசுவார்கள், அழகிய முறையிலே பேசுவார்கள். யம்ருகூன மினல் இஸ்லாமி கமா யம்ருகு ஷஹ்மு மினர் ரமியா, அவர்கள் வேடன் எய்த அம்பிலிருந்து வில்லி எவ்வளவு விரைவாக வெளியேறுமோ அதே போன்று அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுவார்கள். லா யுஜாவிசு ஈமானுஹும் ஹனாஜிரஹும், அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய இறை நம்பிக்கை அவர்களுடைய தொண்டை குழியை தாண்டாது. ஃபைனமா லகீதுமுஹும், அவர்களை நீங்கள் சந்தித்தால் ஃபக்துலூஹும், அவர்களை கொலை செய்து விடுங்கள். ஃபைன்ன கத்லஹும் அஜ்ருன், அவர்களை கொலை செய்வதிலே உங்களுக்கு கூலி நிச்சயமாக இருக்கிறது. லிமன் கத்லஹும் யௌமல் கியாமா, அல்லாஹு தஆலா அவர்களை கொல்பவர்களுக்கு யௌமுல் கியாமாவிலே கூலி வழங்குவான். இந்த ஹதீஸை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்று வஹாபிகள் இளைஞர்களாக, இன்று வஹாபிகளுடைய தேடல்கள் அனைத்தும் வயதில் கூடியவர்களிடம் இருக்காது. அவர்கள் இளைஞர்களைத்தான் கைப்பற்றுவார்கள், இளைஞர்களை குறிவைப்பார்கள். ஏனென்றால் இளைஞனிடத்திலேதான் உணர்வை உண்டுபடுத்தி அவனை இலேசாக வழிகெடுக்க முடியும். பெருமானாருடைய சொல் எவ்வளவு தெளிவாக அமைந்திருக்கிறது சகோதரர்களே. வஹாபிகளுக்கு சாட்டை அடி போல், வஹாபிகளுக்கு செருப்பு அடி போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸிலே சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். யதி ஃபி ஆகிரி ஸமானி கௌமுன் ஹுததாவுல் அஸ்னான், வயதிலே குறைந்தவர்கள், சுபஹாவுல் அஹ்லாம், புத்தி வேதரித்தவர்கள். இவர்கள் மடையர்கள், இவர்கள் புத்தியை கொண்டு, சுய புத்தியை கொண்டுதான் செயற்படுவார்கள். இவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய ஞானமும் இருக்காது, நபிகளாருடைய மொழிகளுக்குரிய ஞானமும் இருக்காது. இவர்கள் வெறுமனே இபாதத்துக்களின் மூலம் மக்களை திசை திருப்பக்கூடியவர்கள். அழகான பேச்சுக்களை பேசுவார்கள், கவரக்கூடிய பேச்சுக்களை பேசுவார்கள். இதனை கண்டு நாம் வழிகட்டு விடக்கூடாது. நாம் இந்த சுன்னத்து வல் ஜமாத் கொள்கையிலிருந்து விரண்டு விடக்கூடாது. இவர்களை தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய ஈமானையும் விவரித்து காட்டியிருக்கிறார்கள். இன்று நாம் கண்ணூடாக பார்க்கிறோம். இன்று ஒரு சட்டம் சொல்வார்கள், இன்று ஒரு விளக்கம் சொல்வார்கள், நாளை ஒரு விளக்கம் சொல்வார்கள். இந்த நேற்று சொன்ன விளக்கம் ஹதீஸிலே இருந்ததை நாங்கள் காணவில்லை,
இன்று அந்த ஹதீஸ் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அதனால் இந்த சட்டத்தை நாங்கள் மாற்றி இருக்கிறோம் என்று இப்படி நாளுக்கு நாள் மாற்றிக்கொண்டே செல்வார்கள். இவர்களை கண்டு நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யௌமுல் கியாமாவிலே நாம் வழி தவறிவிடக் கூடாது. இன்று இவர்களுடைய பேச்சுக்களையும் இவர்களுடைய நடவடிக்கைகளையும் கண்டு நாம் வழி தவறிவிடக் கூடாது. சகோதரர்களே, எங்களுடைய ஈமானை மிகவும் பலமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யௌமுல் ஹிசாபிலே கேள்வி கணக்குக்குரிய நாளிலே எழுப்பி எம்மை எல்லாம் ஒன்று திரட்டி சொல்லுவான், நீங்கள் இவ்வளவு காலமும் இந்த உலகத்திலே வாழ்ந்தீர்களே, அல்லாஹுக்கு வழிபட்டீர்களா, அவனுடைய ரசூலுக்கு வழிபட்டீர்களா என்று கேட்கின்ற போது எம்முடைய நாவுகள் பயப்படாமல் இறைவனுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் எம்முடைய ஈமானை அமைத்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் சொல்வார்கள், இந்த வஹாபிகள் மஹ்ஷர் நாளையிலே கேள்வி கணக்குக்குரிய நாளையிலே சொல்வார்கள். அதை இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வகாலு ரப்பனா, இந்த வஹாபிகள் சொல்வார்கள், ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா ஃபஅதல்லூன ஸபீலா. இறைவா, எம்மை நீ இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தாய், நாங்களும் வாழ்ந்தோம், ஆனால் உனக்கு நாங்கள் கட்டுப்படவில்லை. எங்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோம், இப்னுல் அப்துல் வஹாபுக்கு கட்டுப்பட்டோம், இப்னு தைமியாவுக்கு கட்டுப்பட்டோம், மதனிகளுக்கு கட்டுப்பட்டோம், மசூதிகளுக்கு கட்டுப்பட்டோம். இறைவா, உனக்கும் உன்னுடைய தூதருக்கும் நாங்கள் கட்டுப்பட மறந்துவிட்டோம், வழி தவறிவிட்டோம். ஆகையால் ஃபஅதல்லூன ஸபீலா, எங்களுடைய தலைவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தார்கள். இப்னு அப்துல் வஹாப் போன்றவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தார்கள், மசூதிகள் தான் எங்களை வழிகெடுத்தார்கள், மதனிகள் தான் எங்களை வழிகெடுத்தார்கள், வஹாபிய கும்பல்களின் தலைவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தார்கள். ஆகையால் இறைவா, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆதிஹிம் ضعفين من العذاب, எங்களுக்கு நீ தண்டனை தாரது பரவாயில்ல, எங்களுக்கு தார தண்டனையத்தா, ஆனால் எங்களை வழிகெடுத்தார்களே, வஹாபிய தலைவர்கள் வழிகெடுத்தார்களே, அவர்களுக்கு 2 அதாபுகள், 2 தண்டனைகளாக நீ கொடு, தண்டனைகளை இரட்டிப்பாக்கி கொடு என்று அந்த வஹாபிகள் மஹ்ஷர் நாளையிலே சொல்வார்கள். இப்படியான கூட்டங்களை கண்டு நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, எம்முடைய ஈமானை மிகவும் ஸ்திரமாக நம்பகத்தன்மையோடு இன்று ஒரு சட்டம் நாளை ஒரு சட்டம் என்று மாறிக்கொண்டு செல்கின்ற வஹாபிகளின் பின்னால் சென்று விடாமல் எம்முடைய ஆண்டாண்டு காலம் பெருமானார் காலம் தொட்டு இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவுலியாக்களுடைய காலம் வரை எந்த சுன்னத்து வல் ஜமாஅத் கொள்கையிலே நாம் பின்பற்றி நடந்தோமோ அந்த கொள்கையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை மரணிக்க செய்ய வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை இந்த சுன்னத்து வல் ஜமாஅத் கொள்கையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மனிதர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய பள்ளி வாயிலை மிகவும் சீக்கிரமாக கட்டி முடிப்பதற்கு அருள் செய்வாயாக. எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் மன்னவர்களுடைய வாழ்நாளை எங்களுடைய கண்முன்னே சரீர சுகத்துடன் வாழ்வதற்கு நீ அருள் புரிவாயாக. அவர்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. இந்த கௌமுக்காக அவர்கள் உழைக்கின்ற வாழ்நாளை எங்களுடைய துஆவினுடைய பரக்கத்தை கொண்டு ஏற்று அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين. يا حي يا قيوم يا بديع السماوات والارض يا ذا الجلال والاكرام. يا الله يا هو يا واحد يا احد يا صمد يا وتر يا دائم يا قائم
اللهم أوصل ثواب ما قرأناه وما مدحناه إلى روح سيدنا وحبيبنا وشفيعنا وهادينا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح ساداتنا البدريين وسائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين، ثم إلى روح الكتب الرباني والغوث السمداني والهيكل النوراني محي الدين أبي محمد عبد القادر الجيلاني قدس الله سره العظيم، ثم إلى روح قريبنا واسطاء رسول سيد عالم قطب الهند حضرت خواجہ معین الدین چشتی اجمیری سنجری قدس الله سره العظيم، ثم إلى روح عاشق الأولياء عبد الرشيد النطردي القادري والرفاعي قدس الله سره العزيز، ثم إلى روح العالم الفاضل والولي الكامل وسند العظيم بالعرفان بدل الجواد العالم الولي قدس الله سره العظيم، ثم إلى روح شيخي ومرت فؤادي وقرة عيني عبد الرؤوف المصباحي الولي العلي الكاتاني أطال الله بقاء، خصوصا إلى روح سيدي وسندي نقاش الحديث النبوي الشريف محمد بن إسماعيل البخاري قدس الله سره العظيم، ثم إلى روح كل ولي ووليا وصالح وصالحا وعارف وعارفا وعابد وعابدا مشارق الأرض إلى مغاربها وبرها وبحرها، اللهم زدهم تشريفا وتكريما ومحابة وتعظيما، اللهم احمنا بحمايتهم وانفعنا بعلومهم وأسرارهم وحفظ علينا من فيوضاتهم ونفحاتهم يا أكرم الأكرمين، اللهم أرنا الحق حقا وارزقنا الاتباع، اللهم أرنا الباطل باطلا وارزقنا الاجتناب، اللهم أرنا الأشياء كما هي، اللهم ارزقنا حبك وحب حبيبك وحب من يحبك وحبا يقربنا إليك يا رب العالمين، اللهم ارزقنا حج بيتك الحرام ولقاء وجهك الكرام وزيارة نبينا محمد صلى الله عليه وسلم وشفاعته في الدنيا والآخرة يا رب العالمين، ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار، ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب، المدد يا رسول الله، المدد يا حبيب الله، المدد يا رحمة للعالمين، المدد يا شيخنا غريب نواس أغننا، المدد يا شيخنا عبد الجواد انصرنا، المدد يا شيخنا عبد الرؤوف اشفي أمراضنا، ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار، ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب، صل يا ربي على حبيبك سيدنا محمد مظهر الأتم وعلى آله وصحبه وأزواجه وأهل بيته أجمعين، سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين، يا وهاب يا تواب تب على صلي سلم على شفيع المذنبين وارضى عن شيخنا عبد الرشيد الأمين وارزقنا به يا ودين يا وهاب يا تواب تب على الموحدين، صلي سلم على شفيع المذنبين وارضى عن شيخنا للعامين وارزقنا بهم صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد يا ربي صل وسلم.